பிரிஜா ராஜ்யம் கட்சின்னு ஒண்ணு தொடங்கினாரு. சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி 2009 சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னாடி ஓராண்டு அந்த கட்சியை கலைச்சிட்டார். அந்த மாதிரி தாவேக்கா என்ற ஒரு கட்சி காணாமலும் போகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓட் வைப் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க எடுத்த ஒரு கருத்து கணிப்புல 37% 41% வரை தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு கருத்து கணிப்பை எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷம் நீங்க வந்து ஆட்சியில் இருந்த ஒரு முதலமைச்சராக இருந்த நபரு நீங்க போய் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எப்படி உங்களுடைய ஓட் பேங்க் உங்களுடைய தலைமை பண்பு எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்? எப்படி உங்களால் வெற்றி பெற முடியும்? அதிமுகவுடைய ஓட் பேங்க், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் பேங்க், நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக விஜய் பின்னாடி நிற்கிறார்கள். உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த துயரமான சம்பவத்திற்கு யாரு அந்த கூட்டத்தை நடத்தினாங்களோ அவங்க இதுவரையிலும் பொறுப்பேற்கல. நாங்க வருவோம், கூட்டத்தை நடத்துவோம், அந்த கூட்டத்துல ஒரு 41 பேர் செத்து போயிடுவான். ஒரு பெரிய துயரமான சம்பவம். ஆனா அதற்கு இதுவரை தாவேக்காவோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜயோ இதுவரையிலும் பொறுப்பேற்கல. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சமூக வலைதளங்கள்ல இப்ப இந்த யங்ஸ்டர் எல்லாம் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, எக்ஸ் தளம் இதுல எல்லாத்துலயுமே ஐ சப்போர்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவை கடுமையா விமர்சனம் செய்யக்கூடிய அந்த வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இது திமுகவை எதிர்த்து இன்னைக்கு தாவேக்கா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சாத்தியமே இல்லை. தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்னும் உருவாகவே இல்லை. அது ஒரு கும்பல். ஒரு சமூகத்துல ஒரு கூட்டம் நடத்தினா ஒரு நடிகர் வந்தா நடிகருக்கு பின்னாடி திரளக்கூடிய ஒரு கும்பல், ஒரு கூட்டம் இருக்கா? இருக்கு. அது சமூக வலைதளத்தில் இருக்குமா? ஆமா இருக்கும். ஏன்னு கேட்டா இன்னைக்குதான் எல்லார் கையிலுமே போன் இருக்குது. படிச்சவன் படிக்காதவன் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோர் கையிலுமே போன் இருக்கு. இப்ப அந்த போன் ஆகப்பட்டது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க எதை தேடுறீங்களோ, நீங்க ஆன்மீகத்தை தேடினா சமூக வலைதளத்துல போயிட்டு நீங்க ஆன்மீகம் சம்பந்தமான நீங்க ஒரு அடிச்சு தேடினா அதுக்கு பின்னாடி வரிசையா ஆன்மீகம் தொடர்பான போட்டோக்கள், படங்கள், விஷுவல்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நீங்க அரசியல் சம்பந்தமா அதுல தட்டி தேட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லா அரசியல் கட்சி சம்பந்தமாகவும் அதுல வந்து உங்களுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். படங்கள் விழும், போட்டோக்கள் விழும், தகவல்கள் வந்து கிடைக்கும். நாம அதை வந்து பார்க்கிறோம். சினிமா சம்பந்தமா நீங்க அதுல தேடினீங்கன்னா சினிமா அப்படின்னு சொல்லி போட்டாவே எல்லா நடிகர்களுடைய போட்டோ, நடிகைகளுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு படங்கள், அவர்கள் பற்றியான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். நீ எதை மாதிரி தான் நீங்க வந்து எதை தேடுறீங்களோ, எதை நீங்க விருப்பத்துடன் பாக்குறீங்களோ அது எல்லாமே சமூக வலைதளத்துல கிடைக்கும். நீங்க எதை பார்த்தாலும் கிடைக்கும். இந்த பொம்பளைங்க, இந்த செக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஏகப்பட்டது கிடைக்கும். அதை தேடிட்டு இருக்கிறவன், அதை பாக்குறவன், அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இப்போ ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடிகர் விஜயை பத்தி தேடும்போது அது சம்பந்தமான வரக்கூடிய தகவல்கள், விஜய்க்கு ஆதரவான வரக்கூடிய தகவல்கள், விஜய்க்கு எதிர்ப்பா வரக்கூடிய தகவல் எல்லாமே அந்த சமூக வலைதளத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது அதை எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒன்றும் பெருசா படிப்பறிவு உள்ள இளைஞர்கள்லாம் கிடையாது. படிப்பறிவு உள்ள இளைஞர்களும், கல்லூரிக்கு போன இளைஞர்களும், படித்த இளைஞர்களும் இருக்காங்க. அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. சோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னு கேட்டா இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஆபத்து. இது எங்க போய் முடியும் அப்படின்றத 2026 தேர்தலுக்கு பின்னாடி தான் இது முடியும். நடிகர் விஜய் 2026க்கு பின்னர் தாவேக்கா ஒரு கட்சி இருக்குமா, அல்லது ஆந்திரா மாநிலத்துல பிரிஜா ராஜ்யம் கட்சின்னு ஒண்ணு தொடங்கினாரு. சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி 2009 சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். அதுக்கு பின்னாடி ஓராண்டு அந்த கட்சியை கலைச்சிட்டார்.
அந்த மாதிரி தாவேக்கா என்ற ஒரு கட்சி காணாமலும் போகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல எங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, தமிழ்நாட்டுல 2026 தேர்தல்ல திமுகவுடைய ஓட் பேங்க் சாலிடா அப்படியே ஓட் வைப் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவங்க எடுத்த ஒரு கருத்து கணிப்புல 37% 41% வரை தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு கருத்து கணிப்பை எடுத்து கொடுத்திருக்காங்க. 37% 41% பேர் திமுக தான் ஆட்சிக்கு வரணும், நாட்டினுடைய வளர்ச்சி, கல்வி, பாதுகாப்பு இது எல்லாம் கருத்தில் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருக்கு. 41%. சரி சார், 41% இருக்கு சார், மீதி 59% 60% பேர் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க சார். உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்லவில்லையே. ஆனா அது எல்லோரும் அந்த 60% பேரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஒழிய யார் யார் கூட இருக்கிறாங்க அப்படின்றத அங்க கேள்வி. தாவேக்காவுக்கு தனியா ஒரு ஓட் பேங்க், அது முழுக்க முதல் வாக்காளர்கள், இரண்டாவது வாக்காளர்கள், 6 கோடி பேர் வாக்காளர்கள் அப்படின்னு வச்சுக்கங்க. அதுல தமிழ்நாட்டுல 6 கோடி பேர் வாக்காளர்கள், ஒரு தோராயமா நான் கணக்கு சொல்றேன். அதுல 5% பேர் முதல்ல போய் வாக்குச்சாவடியில வாக்களிக்கக்கூடியவர்கள் 5% பேர். இப்ப 6 கோடி பேர்த்துல 5% பேர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்கள் யார்? 30 லட்சம் பேர். அதற்கு அடுத்தது இரண்டாவது முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள் 2021 தேர்தலில் வாக்களித்தவர்கள் இரண்டாவது முறையாக இப்ப வாக்களித்தார்கள் இல்லையா, அவர்கள் 5% பேர். அப்படி என்றால் அந்த இரண்டாவது முறை வாக்களிப்பவர்கள் இந்த 5% பேரும் தாவேக்காவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. சரி, அப்படியே வச்சுக்கங்க, அவர்கள் 5% பேர். அப்ப 30 60 லட்சம் பேர். இந்த 60 லட்சம் பேர் என்பது எத்தனை சதவீத வாக்கு? 60 லட்சம் பேரும் வாக்களிக்கணும். ஆக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தாவேக்காவினுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு 10% 12% வரை தமிழ்நாட்டில் அவர்களுக்கான வாக்குகள் இருக்கிறது. இந்த இடத்தை தான் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது வரை. அந்த வாக்கு தான் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவும் அவங்க வாக்கு அளிக்கணும். போயிட்டு அந்த இளைஞர்கள்லாம் வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், வாக்களிக்கணும். அவர்கள் அந்த 10 to 12% வாக்காளர்கள். இங்க என்ன வேடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கதான் நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இவ்வளவுதான், இப்ப இவங்க வெற்றி பெற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் முக்கியமான நகரத்துக்குள்ள திருச்சியில ஒரு இடத்தை தேர்வு பண்ணி ஒரு கூட்டத்தை காட்டினாங்க. இவ்வளவுதான். அது நெருக்கடியான இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு பண்ணி, நெருக்கடியான சாலைகள்ல தேர்வு பண்ணி இவர்கள் ஒரு பெரிய கும்பலை அவர்கள் காட்டுகிறார்கள். அது தனி. இப்படியே செட் பண்ணிக்கிட்டே போறாங்க ஒவ்வொரு இடமா. திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், இப்படி ஒவ்வொரு இடமா இப்படி செட் பண்ணிக்கிட்டே போறாங்க. கடைசியா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நிக்குது. அப்புறம் தான் இவர்கள் ஒரு பிளான் பண்றாங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போனதுதான் கரூர் கூட்டம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அவர்கள் நினைத்த அந்த பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள். தாவேக்கா நினைத்த அந்த கற்பனை கோட்டையை உருவாக்கி விட்டார்கள். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டாங்க. இந்த உருவாக்கின பின்னாடி இவர்கள் எல்லாம் யாரு? இன்னைக்கு தாவேக்காவிற்காக, விஜய்க்காக வரிந்து கட்டி கொண்டு இன்னைக்கு சமூக வலைதளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த இளைஞர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கிடையாது. இவர்கள் எல்லோரும் அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்தவர்கள், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள். இப்போது அதுல ஆதரவாக இருந்த அந்த இளைஞர்கள் இப்போது தாவேக்கா பக்கம் தாவி இருக்கிறார்கள். இதுதான் கிடைக்கக்கூடிய உண்மையான தகவல். இப்ப 2வது இடத்துக்கே விஜய் வராருன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இடம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல் இடம் திமுக, 2வது இடம் யாரு? தாவேக்கா. அப்படின்னா அதிமுக தன்னுடைய 2வது இடம் என்ற தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை இழக்கிறது. இப்ப கடுமையான போட்டி யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, பாஜக அதிமுக கூட்டணிக்கும் தாவேக்காவிற்கு தான் கடுமையான போட்டி இருக்கிறது. யாரை பீட் பண்ணுவது அப்படின்ற ஆட்சி பிடிக்க முடியாது. அதுதான் அது முடிவாயிடுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு
திட்டத்தின் மூலமாக வீடு வீடா சென்று எங்களுடைய வாக்காளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுப்பினராகவே சேர்த்துட்டாங்க. ஓர் அணியில் தமிழ்நாடு அந்த திட்டத்துல வீடு வீடா போனாங்க. மாவட்ட செயலாளர் போனாங்க, ஒன்றிய செயலாளர் போனாங்க, வட்ட செயலாளர் போனாங்க, நகர செயலாளர் போனாங்க. எல்லோரும் வீடு வீடா போனாங்க. இந்த முகம் போற நம்மளுடைய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான வாக்காளர்களை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், அந்த உரிமை தொகை வாங்கிய பெண்கள் யாரு, கல்வி உதவித்தொகை கொடுக்கிறோம், அந்த கல்வி உதவித்தொகை வாங்கின அந்த குழந்தைகள் யாரு, திமுக நலத்திட்டங்களை அனுபவித்த அந்த நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக சென்று அவர்கள் தங்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கான வாக்காளர்களை அவர்கள் உறுப்பினர்களாகவே ஆக்கி கொண்டார்கள். அதனால் திமுகவுடைய வெற்றி என்பது 40%. அது அழிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மிக சேஃபாக உருவாக்கி கொண்டார்கள். அதை விட்டுருங்க. ஆனா தாவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி தாவி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது அதிமுகவுடைய ஓட் பேங்க், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் பேங்க், நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் அங்கங்கே சிதறி கிடந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக விஜய் பின்னாடி நிற்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப பாதிப்பு இதை தெரியாத, இதை புரிந்து கொள்ளாத அதிமுகவா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சிகள் எல்லோருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தேமுதிகவுடைய பிரேமலதா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பேசுற பேச்சுகளை பாத்தீங்கன்னா கரூர்ல செந்தில் பாலாஜி தான் அந்த 41 பேர் கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க, பேசியிருக்காங்க, ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. அவங்க தெரியாம நமக்கு அரசியல் தெரியல பாவம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு முறை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் தேசிய கீதம் போன உடனே போடணும், அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அம்மா ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. எப்பயாவது ஒரு முறை தானே வராரு அவருக்கு இப்படி ஒரு 2 டைம் போட்டா என்ன தேசிய கீதத்தை குறைஞ்சா போயிடும் அப்படின்ற மாதிரி அரசியல் பேசினவங்க. அவ்வளவு விவரமானவங்க, அவ்வளவு விவரத்தின் புலி அந்த பிரேமலதா. அவங்க சாதாரணமான ஆள் இல்லை பாவம். அதனால அது எந்த கூட்டணிக்கு போறதுன்னு தெரியாம அது பாட்டுக்கு வாய் தவறி அது பாட்டுக்கு உளறிட்டே இருக்குது. போற இடங்கள்ல ஒரு பக்கம் பார்த்தா திமுகவுக்கு ஆதரவா ஒரு நேரத்துல பேசுது, இன்னொரு பக்கம் பார்த்தா திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது. போற இடம் அது மாத்தி மாத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ரைட், அது அவங்களுடைய நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். இப்ப இப்படி விவரம் இல்லாம பேசி தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதிமுகவும் அப்படிதான் எடுக்குது. இது யாருக்கு பெரிய பாதிப்பு? 4 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்த ஒரு முதலமைச்சரா இருந்த நபரு, நீங்க போய் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எப்படி உங்களுடைய ஓட் பேங்க், உங்களுடைய தலைமை பண்பு எப்படி உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்? எப்படி உங்களால வெற்றி பெற முடியும்? நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நடுநிலைமையோட பேசணும். டிடிவி தினகரன் அழகா சொல்றாரு, ஏங்க கூட்டம் நடத்துனவங்களுக்கு தாங்க பெரிய பொறுப்பு, அவங்க தாங்க தண்ணி கொடுக்கணும், அவங்க தாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்த தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட்டம் நடத்துனவங்களுக்கு தாங்க இருக்கு. இடம் ஒதுக்கி கொடுத்ததுல, இடத்துல பாதுகாப்பு கொடுக்கல கொள்றதுலன்றதுலாம் அரசாங்கத்தினுடைய பணி. அதுல பாதிப்பு இருக்குதா, அது தனி. ஆமா, அவங்க மேல குறைபாடு இருக்குதா, இருக்கட்டும். ஆனா கூட்டம் நடத்துறவர் பொறுப்பேற்கணுமா இல்லையா அப்படின்னு டிடிவி தினகரன் கேட்கிறாரு. இதுதான் அதிமுக எடுத்திருக்கணும். இந்த ஸ்டாண்டு தான் அதிமுக எடுத்திருக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அதிமுக காரணம் சேர்ந்து சமூக வலைதளத்துல ஆளுங்கட்சி எதிர்க்கிற போர்வையில வந்துட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு தான் பாதிப்பை உருவாக்கும் மொழிய திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடிக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய இந்த 60% ஓட் பேங்க தாவேக ஒரு பக்கமோ, அதிமுக கூட்டணி ஒரு பக்கமோ, நாம் தமிழர்கள் ஒரு கட்சி ஒரு பக்கமோ, இப்படி செதஞ்சி பிரிஞ்சு இவர்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள். ஆனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை எவராலும் தடுக்க முடியாது. நன்றி.